நாளைக்கு நாங்க கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நாங்களே கவர்மெண்ட் வருவோம், என்ன பண்ண முடியும் உங்களால? சேகர்பா, நான் போன இன்டர்வியூல சொன்னேன், எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த டிசி யாருன்னு எனக்கு தெரியும். இந்த டிசி எதுக்காக அடிச்சாப்புன்னு எனக்கு தெரியும். இந்த டிசி எதுக்கு இவ்வளவு பேர் 100 பேர் அடிச்சாரு? விஜயகுமார்னு ஒரு ஆளுக்காக எதுக்கு 100 பேர் அடிச்சாரு? என்ன எதுக்கு நான் சிட்டில வச்சு சுத்துறீங்க? அக்கீஸ் நானு எதுக்கு என்ன சிட்டில வச்சு சுத்துறீங்க? இப்ப எதுக்கு என்ன சுத்துறீங்க? எதுக்கு என்ன சுத்துறீங்க? எதுக்கு என்ன வச்சு சுத்துறீங்க? இன்னைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். நாளைக்கு கண்டிப்பா ஹைகோர்ட்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. நான் யாரையும் விட மாட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆகணும். யூனிஃபார்ம் போடுற ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தர் மூஞ்சி வீடியோல பயந்துருக்கு. இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவே இந்த மாசத்துல 3வது சம்பவம். 3வது சம்பவம் நடக்குது ஒரே மாசத்துல. தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்து வரீங்க. இவ்வளவு பேர் அநியாயம் நடக்குது, எல்லாரும் பார்த்து தானே இருக்கிறீங்க. 4 மாசம் குழந்தை இறந்திருக்கு. உங்க வீட்டுல 4 மாசம் குழந்தை இருந்தா சும்மா இருப்பீங்க? எதிர அடிச்சீங்க? முதல்ல எதிர சட்டை கழிச்சீங்க? சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அருண்குமார் என்பவரின் 4 மாத பெண் குழந்தை சளி பிரச்சினை காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தவறான ஊசி செலுத்தப்பட்டதால் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ பணியாளர்கள் அலட்சியமாக செயல்பட்டதால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்ற முயன்றதால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீஸ் அராஜக ஒழிக! போலீஸ் அராஜக ஒழிக! போலீஸ் அராஜக ஒழிக! நாங்க ஒரு 4 மாச குழந்தைக்கு இங்க ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 மாச குழந்தைக்கு 8 வயசு குழந்தையோட ஊசிய போட்டாங்க. போடுறதுக்கு நான் தான் கேட்க வந்தோம். எங்க அண்ணன் என்ன கேட்டாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு போலீஸ்கார் கிட்டதான் கேட்க வந்தோம். கேட்க வந்த இடத்துல போலீஸே எங்களை அவ்வளவு அடி. நாங்க இப்போ ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் கேக்குறாங்களா, ஜென்ஸ் கிட்ட பதில் சொன்னோம். லேடிஸ் எப்படி அடிப்பீங்க பாருங்க, புடவைய பாருங்க, புடவை கிழிச்சாங்க. அவங்களை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பிரெக்னெண்டா லேடி சொல்றாங்க, சார் பிரெக்னெண்டா இருக்க மேல கை வைக்காதீங்க, அவங்களையே போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் போலீஸோட இருக்கா? சட்டையை கிழிச்சு எங்க அண்ணன் மேல எப்படி அவர் கை வைப்பாரு? போலீஸார் கூட சார் என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுதான் நியாயம். எப்படி நீங்க அடிப்பீங்க? ஒரு தனலட்சுமி மேடம் கேக்குறாங்க, அவங்க அவ்வளவு தகாத வார்த்தையில அசிங்கமா கேக்குறாங்க எங்க முன்னாடியே, இவனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு. சார் நியாயம் கேட்க கூடாதா? யாருமே நியாயம் கேட்க கூடாதா? பொதுஜனமே கேட்க கூடாதா? ஒரு அட்வொகேட்டுக்கு இவ்வளவு ஒரு இதுல பொதுஜனத்துக்கு நாங்களே எங்க போனோம் சார்? அவங்க கேக்குறாங்க பொதுஜனம் கூட கேட்க கூடாதுன்றாங்க. அப்ப எப்படிதான் சார் இந்த நாடு இப்படி போகுது? சளினால போயிருக்காங்க சார். ஒரு 4 நாள் தான் ஆகுது. சளி குழந்தைக்கு 4 நாள் தான் ஆகுது. அந்த ட்ரீட்மெண்ட பார்க்க முடியாத ஒரு வேலை செய்யற நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, போட்டு ஊசியா ஒரே பேர் இருக்கிறதால அந்த பேர் 4 மாச குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டாங்க. 8 வயசு குழந்தைக்கும் 4 மாச குழந்தைக்கு என்ன டிஃபரெண்ட் நீங்களே பாருங்க. தெரிய தேவையில்ல, குழந்தை இறந்துச்சு சார். அத நாங்க கேட்க மாட்டீங்க. எங்க வீட்டுல 4 வயசு குழந்தை இருக்கு சார், நாங்க கேட்க மாட்டோம். ஒரு மனசாட்சி இல்ல உங்களுக்கு? அதாவது குழந்தைக்கு சளின்னு சொல்லி தாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சளின்னு சொல்லி அட்மிட் பண்ண குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன இருக்கு, குழந்தைக்கு சளி இதுவாகல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இன்ஜெக்ஷன் 4 மந்த் பேபியோட பேரும் இன்னொரு ஒரு 10 வயசுக்கான குழந்தைக்கான பேரும் சேமா இருக்கிறதுனால டிஃபரெண்ட் தெரியாம இன்ஜெக்ஷன் மாத்தி போட்டாங்க. அதுவும் அந்த அம்மாக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாம குழந்தையோட லங்ஸ் பக்கத்துல ஒரு ஹோல் ஒன்னு போட்டிருக்காங்க. அது ஹோல் ஒன்னு போடுறாங்கல்ல, அதை என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்ல. அந்த விஷயத்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு 4 மாசம் குழந்தைக்கு போயிட்டு யாராவது லங்ஸ் பக்கத்துல ஹோல்ஸ் போடுவாங்களாங்க? இது மாதிரிலாம் அநியாயம் பண்ணதுனால எங்களுடைய சார் விஜயகுமார் சார் ஏன் இது மாதிரி பண்ணிருக்கீங்க, எதனால அந்த குழந்தைக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு, எந்த ரீசன் நீங்க இவ்வளவு இது ஸ்டெப் எல்லாம் பண்ணிருக்கீங்க, மெடிசன் ஸ்டெப்லாம், இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கே தெரியாம இருக்குது. இது இன்னும் ஏன் இது மாதிரி நீங்க பேரண்ட்ஸ் கொள்ளாம இது மாதிரி ஸ்டெப் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரு பேசிட்டே இருக்கும் போதே சட்டில கையை பிடிச்சி தர நீத்துன்னு போறாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, திமுக ரொம்ப எங்களை இது பண்ணிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இது இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லேடி 2 ஜென்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, வேன்ல ஏத்திட்டாங்க. ஃபுல்லா ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்றாங்க, நேரா ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு வரணும். அது மாதிரி ஸ்டேஷன் கூட்டு வராம 1/2 மணி நேரம் சுத்துறதுக்கு என்ன காரணம்?
அப்படின்னா அவங்க என்ன வேலை பண்ணிட்டாங்க? ஏதாவது கடத்தல் பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே இல்ல. இதோ பக்கத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ஸ்டேஷன். இதுக்கு அரை மணி நேரம் சுத்த வராங்க. நாங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறோம். தெருவா ரோடா தெரித்து இருக்கிறோம். இது மாதிரிலாம் இட்டு வந்து என்ன அவசியம்? என்ன நாங்க என்ன பண்ணிட்டோம்? இல்ல கள்ள கடத்தல் பண்ணிட்டோமா? இல்ல ஏதாவது இது பண்ணிட்டோமா? எதுவுமே பண்ணல. நான் இதை தானே கேக்குறோம். குழந்தை இருந்துச்சு, என்ன ரீசன்? இதுக்கோசம் தானே. அது மாதிரி எஃப்ஐஆர் போட்டா நான் இறங்குறேன்னு சார் சொல்றாரு. எஃப்ஐஆர் நாங்க போட மாட்டோம், நீங்க இறங்கி வாங்க, நாங்க பேசலாம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப அராஜகங்க. ஆமா, எஃப்ஐஆர் போட்டா தானே என்ன ரீசனே தெரியும். இப்ப அவர் வக்கீல், அவர் மேல இது மாதிரி கைய வைக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம நீங்க இறங்க சொன்னா என்ன இறங்குது? அதுதான் எங்க கேள்வி கேட்டு. சம்பவம் நடந்த இடத்துல விஜயகுமார் சார் என்ன கேட்டாருன்னா, போலீஸ் கேட்ட கேள்விக்கு நாங்க டிவிக்கு அட்டேக்கிட்டு தான் நாங்க இந்த கேஸ பாக்குறோம் அப்படின்னு விஜயகுமார் சார் சொன்னாரு. சொன்னதுக்கு அந்த அதிகாரி, பெரிய அதிகாரி இப்ப போலீஸ் ரெஸ்பான்ஸே தரல. யாருக்கும் அண்ணனுக்கு பதில் தரல. வாயா போயா, வாடா போடா என்ற வார்த்தையை போலீஸ் யூஸ் பண்ணிச்சு. விஜயகுமார் சார் என்ன கேட்டாரு, நாங்க உண்மையா அட்வொகேட் சார், எங்களுக்கு வாடா போடா சொல்லி விஜயகுமார் சார் கேட்டாரு. அதுல என்ன கேட்டா, நீங்க ப்ராஜெக்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களே, படிப்படியா தான் பாத்தீங்களா? அதுக்கேற்ற எல்லாமே லிஸ்ட் தான் கேட்டாரு. இல்ல சிசிடிவி கேமரா ஃபுல்லா இருக்குது, எல்லாம் பதிவா இருக்குது. டாக்டர்ஸே ஒத்துக்கினாங்க, நாங்க மாத்தி ஊசி போட்டோம் சாரின்னு சொல்லிட்டாங்க. சாரின்னு ஒரு வருஷம் சொன்னா போதுமா? ஊசி போட்டாங்க, குழந்தை இறந்துச்சு. இப்ப அதுக்கு என்ன எஃப்ஐஆர் நீங்க கேஸ் போட ரிமாண்ட் பண்றீங்களா? உடனே எஃப்ஐஆர் போட முடியாது, கேஸ் பண்ண முடியாது, ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. டிடிஏடிஏ சொல்றாங்களா, அவங்க எல்லாம் நாங்க போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்க அப்புறம் தான் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். இது தனிப்பட்ட முறையில் எங்களால் எடுக்க முடியாது சொல்லி காவல்துறை பெரிய அதிகாரி சொன்ன வார்த்தை. விஜயகுமார் சார் என்ன சொன்னாரு, என்ன நீங்க பேச விட மாட்டீங்க, என்ன பேச விடுங்க விஜயகுமார் சொன்னாரு. சொன்னோன்னுமே அதிகாரி, பெரிய அதிகாரி சட்டை கைய வச்சாரு. அவர் கைய வைக்கும் எல்லாம் போலீஸும் அவரை போட்டு அடிச்சுட்டாங்க. ஏசி டிசி வரைக்கும் என்ன கடை சுலபமா போற விஷயம், லாஸ்டா போற விஷயத்துல டக்குன்னு கைய வச்சது பெரிய அதிகாரி, போலீஸ் மட்டும் தான். அதிகாரி கடை என்ன சார் மேல கை வந்தா, டேய் வாடா போட, அவன் உள்ள போறான், உள்ளத்துக்கு போறான். அவ்வளவு பேர் அட்வொகேட் அவரும் அவருடைய 100-200 அட்வொகேட் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார் கவுன்சில் எலெக்ஷன் நடந்திருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நான் இதுதான் கேட்டாரு. என்ன கேட்டாரு, மருத்துவமனையில கரெக்டா அனுமதிங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்கல, எதுக்கு மாத்தி ஊசி போட்டீங்க? 8 வயசுக்கு போற ஊசி எதுக்கு 4 மாசம் குழந்தைக்கு ஊசி போட்டா கேட்டாரு. அந்த கேள்விக்கு ரெஸ்பான்ஸே போலீஸ் அதிகாரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆனால் அந்த டாக்டரோட அதிகாரி என்ன சொல்றாரு, நீங்க நடவடிக்கை எடுங்க. என்ன நடவடிக்கை? வெளியே சொன்னா உடனே அந்த பெரிய அதிகாரி, டாக்டரோட அதிகாரி கட் பண்றாங்க போன. அது போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு, ஏங்க இது உடனே எடுக்க முடியாதுங்க, உடனே அரசுலாம் பண்ண முடியாது, இது நாங்க விசாரணை பண்ணோம், அந்த ஊசி நல்ல ஊசியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், பாடி வெளியே பார்க்கணும்,